தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்பிஐ டிபார்ட்மெண்ட்டில் சிஎம் ஃபெல்லோவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் செக்ரட்டரியேட்டில். இது என்னுடைய 5வது முயற்சி. முதல் 4 முயற்சிகள்லையுமே எனக்கு முதல்நிலை தேர்வு என்னால் கிளியர் பண்ண முடியல. இந்த வருடம் 2024ஆம் வருடம் வந்து முதல்நிலை தேர்வை கிளியர் பண்ணி முதன்மை தேர்வையும் நேர்முக தேர்வையும் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கேன். 5 வருடங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ததுடைய விளைவு தான் இது. நிறைய பேருக்கு என்னை போன ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பசங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப கஷ்டமாக, இந்த ஸ்டேஜ் கஷ்டமான ஸ்டேஜ். ஆனால் வந்து இதை தாக்கு பிடிச்சி இதை படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் வந்து வெற்றி நிச்சயம்ன்றது என்னுடைய கேஸில் அது நிரூபணமாக இருக்குது. ஏன்னா முதல் 4 முயற்சிகள்லையுமே வந்து முதல்நிலை தேர்வை கிளியர் பண்ண முடியாத போது சொசைட்டி, ஃபேமிலி இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கஷ்டத்துலேயும் என் ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா கொடுத்த சப்போர்ட் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்த இந்த கான்ஃபிடென்ஸ் தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. 2019 நான் திருநெல்வேலி அரசினர் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் துறையில் யூஜி முடித்தேன். இதற்கு அப்புறம் வந்து நான் பல்வேறு விதமான அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வந்தேன். முக்கியமாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். மீன் டைம் எஸ்எஸ்சி, நபார்டு, ஆர்பிஐ போன்ற ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். இந்த வருடம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து முதல்நிலை தேர்வு பெற்றும்போது அதற்கான ஊக்கத்தொகையும் உறைவிட பயிற்சியும் சென்னை அடையாறில் இருக்க கிரீன்வேஸ் அண்ணா அகில இந்திய குடிமைப்பணிகள் பயிற்சி மையத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன். இந்த நேரத்திலேயே நானும் சிஎம் ஃபெல்லோவாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து கிடைத்த அந்த ஊக்கத்தொகையும் அந்த உறைவிட பயிற்சியும் ரொம்ப கிரிட்டிக்கல் காம்பனண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில். நமக்கு எதுவுமே சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ எதுவுமே இல்லாத போது இந்த ஃபேமிலி சப்போர்ட்டோ யாரும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எனக்கும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் மாதிரி இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எக்ஸ்ட்ரா கோச்சிங் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கோ, இன்ஸ்டியூட்ஸில் டெஸ்ட் சீரீஸ் போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆல்ரெடி அவங்களும் நிறைய டெஸ்ட் சீரீஸ் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப நான் வந்து சிரமப்படாமல் இந்த தேர்வை எதிர்கொள்வதற்கு ரொம்ப உதவியாக இருந்தது. தமிழ்நாடு முதல்வருக்கு, இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு முதல்வருக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகமான மாணவர்கள் படித்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சு அகில இந்திய பணிகளில் தமிழகத்தை சேர்ந்த